இந்திய இளைஞர்கள் மத்தியில் ஏஐ எனப்படும் செயற்கை நுண்ணறிவு ஆற்றலை மேம்படுத்தும் தீவிர முயற்சியை தேசிய ஒற்றுமைத்துறை துணை அமைச்சர் சரஸ்வதி கந்தசாமியின் அறம் இயக்கம் முன்னெடுத்துள்ளது. இந்திய இளைஞர்கள் மத்தியில் செயற்கை நுண்ணறிவு மீதான விழிப்புணர்வு மிக அவசியம் என்று துணை அமைச்சர் சரஸ்வதி கந்தசாமி வலியுறுத்தினார். பினாங்கு தைப்பூச கொண்டாட்டத்தை ஒட்டி அறம் இயக்கம் ஏற்பாடு செய்த முகப்பிடத்தில் கலந்து கொண்டு அவர் இவ்வாறு பேசினார். நமது இந்திய இளைஞர்கள் செயற்கை நுண்ணறிவில் ஆர்வத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும், தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ப இந்திய இளைஞர்கள் தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் கூறினார். 2025ஆம் ஆண்டு இறுதிக்குள் 8 லட்சம் மலேசியர்களுக்கு இந்த செயற்கை நுண்ணறிவை புகுத்த மைக்ரோசாப்ட் திட்டம் கொண்டுள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். இதற்கேற்ப அறம் இந்த விவகாரத்தில் முக்கிய பங்காற்றும் என்று அவர் சுட்டிக்காட்டினார். அறம் இயக்கம் மேற்கொண்டு வரும் இந்த முயற்சி குறித்து தாம் மகிழ்ச்சி அடைவதாக அவர் தெரிவித்தார். படுகொலை செய்யப்பட்ட மங்கோலிய பெண் அல்தான் துயா ஷரிபு என்பவரின் குடும்பத்தினருக்கு 90 லட்சம் வெள்ளி வழங்கும்படி மலேசிய அரசாங்கத்திற்கும் அரசியல் ஆய்வாளர் அப்துல் ரசாக் பஹிண்டாவுக்கும் ஷா ஆலம் உயர்நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2022ஆம் ஆண்டு சிவில் நீதிமன்றம் ஒன்று அளித்த தீர்ப்புக்கு எதிரான மேல்முறையீடு இன்னும் நிலுவையில் இருக்கும் வேளையில் ஷா ஆலம் உயர்நீதிமன்றத்தின் நீதித்துறை ஆணையர் எம் சுமதி இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். அடுத்த 30 நாட்களுக்குள் அல்தான் துயாவின் தந்தை ஷாரிபு செத்தேவினுடைய வழக்கறிஞர்களின் வங்கிக் கணக்குகளில் அப்பணத்தை செலுத்த வேண்டும் என்று அவர் உத்தரவிட்டார். சரவா மாநிலம் ஏர் போர்னியோ எனும் தன்னுடைய சொந்த விமான நிறுவனத்தை கொண்டிருக்கும் என்று அம்மாநில முதலமைச்சர் அபாங் ஜவாரி ஒபெங் நேற்று அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். சரவாக்கின் கிராமப்புற இலக்குகளுக்கு பயண சேவையை நடத்தி வரும் மாஸ் விங்ஸ் விமான நிறுவனத்தை மாநில அரசாங்கம் கொள்முதல் செய்திருப்பதை தொடர்ந்து ஏர் போர்னியோ உருவாக்கம் கண்டுள்ளது என்று அவர் கூறினார். அதற்கான விற்பனை மற்றும் கொள்முதல் ஒப்பந்தம் நேற்று கையெழுத்தானது என்று பூச்சிங்கில் செய்தியாளர்கள் மத்தியில் அவர் தெரிவித்தார். இம்மாதம் 11ஆம் தேதி காலை 7:50 மணியளவில் ஜலான் காசிப்பிள்ளையில் உள்ள புத்ரா மெஜஸ்டிக் அடுக்குமாடியின் கீழ்த்தளத்தில் உள்ள ஓர் உணவகத்தில் வேலை செய்தவர்களை மிரட்டிய ஆடவர் ஒருவரை கைது செய்துள்ளதாக செந்தூல் மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி அமாட் ஷுகார்னோ முகமது சகாரி தெரிவித்தார். கைது செய்யப்பட்ட சம்பந்தப்பட்ட ஆடவர் 40 வயதுடையவர் என்றும் போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் பகுதியில் உள்ள வெளிநாட்டவர்களை அடித்து பணம் கேட்டுள்ளார் என்றும் அவர் கூறினார். மேலும் அந்த உணவகத்தில் வேலை செய்பவர்களிடம் பணம் தராவிட்டால் கடையை உடைப்பேன் அல்லது கொலை செய்வேன் என்றும் அந்த நபர் மிரட்டி உள்ளதாக ஏசிபி அமாட் சுகார்னோ தெரிவித்தார். இச்சம்பவம் தொடர்பாக மேலும் சிலரை போலீசார் தேடி வருவதாக அவர் கூறினார். இவ்வார முற்பகுதியில் உள்துறை அமைச்சின் கட்டட தொகுதிக்குள் அத்துமீறி நுழைந்த குற்றச்சாட்டின் பேரில் ஸ்வராம் எனப்படும் மனித உரிமைகள் அமைப்பின் 2 தலைவர்கள் நேற்று போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். அந்த அமைப்பின் நிர்வாக இயக்குனர் சிவன் துரைசாமியும் அதன் ஒருங்கிணைப்பாளர் அசூரா நஸ்ரோனும் கைது செய்யப்பட்டதாக ஸ்வராம் தெரிவித்துள்ளது. புத்ராஜயா போலீஸ் தலைமையகத்தைச் சேர்ந்த 6 போலீஸ்காரர்கள் அந்த அரசு சாரா அமைப்பின் அலுவலகத்திற்கு வந்து அவர்களை கைது செய்தனர். மலேசிய இந்திய சமூகத்தின் முன்னேற்றத்திற்காக மடானி அரசு உறுதிமொழி மேற்கொண்டுள்ளதாக இலக்கவியல் அமைச்சர் கோவிந்த் சிங் டியோ அறிவித்துள்ளார். ஜார்ஜ் டவுனில் உள்ள அருள்மிகு பால தண்டாயுதபாணி கோயிலில் நடந்த தைப்பூச திருவிழாவில் உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்தார். இந்த உறுதிப்பாட்டை நிலைநிறுத்தும் வகையில் கோவிந்த் சிங் மொத்தம் 2 மில்லியன் வெள்ளி நிதி ஒதுக்கீடு செய்யப்படுவதாக அறிவித்தார். இந்த நிதி நாடு முழுவதிலும் உள்ள கோயில்கள், சமூக அமைப்புகள் மற்றும் தமிழ் பள்ளிகளுக்கு வழங்கப்படும் என்றும், இந்நிதி ஒதுக்கீட்டின் முதன்மையான நோக்கம் இந்திய சமூகத்தினர் உட்பட அனைத்து மக்களும் நாட்டின் வளர்ச்சியில் இடம்பெற்றுக் கொள்வதை உறுதி செய்வதே என்றும் கோவிந்த் சிங் கூறினார். மேலும் இந்த உதவி சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்களை கொண்டுள்ள இந்திய சமூகத்தினரின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தவும் பொருளாதார வளர்ச்சியில் அவர்களை கொண்டு சேர்க்கவும் உதவும் என்று அவர் விளக்கினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.